மக்களே இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஊர்கண்டன் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தக போயிட்டு இருக்கோம். போற வெயில பாத்தீங்களா எவ்வளவு சீனிக்கான பிளேசஸ் எல்லாம் இருக்கு. உண்மையிலுமே சொல்லணும்னா ரொம்ப ஒரு பெஸ்ட்ஃபுல்லா பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வரணும்னா இந்த மாதிரி வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்துட்டு மறக்காம வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டு என்னோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. சைடுக்குமே ஃபுல்லா மரத்தால கவர் பண்ணிக்குதுங்க. அதுவும் இல்லாம நல்லா காத்து நல்லா சூப்பரா அடிக்குது. இத பாருங்களா எவ்வளவு பெரிய மலைன்னு பாருங்க சுத்தி சுத்தி. பீமன் அருவி ஜமுனா மாத்திரம் ரொம்ப கிட்டங்க. வரவங்க இந்த வழியை சஜஸ்ட் பண்ணி வந்தீங்கன்னா ஃபுல்லா ஆஃப் ரோட்ல போலாம். நம்ம அதுக்கான வீடியோ போட்டிருப்போம், அதை போய் பாருங்க மறக்காம. பாருங்க மக்களே, இது எல்லாமே வந்து ஜவாது மலை தொடர்ச்சி தாங்க. அதோட தொடர்ச்சியான மலை தானே இது. இது கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம். என்ன ஒரு அருமையா இது பாருங்க, ஃபுல்லா வாழைத்தோப்புங்க. வாழைத்தோப்பு பின்னாடி மரம், மலை. கேரளா ஒண்ணும் கிடையாது, நம்ம திருவண்ணாமலை தாங்க. திருவண்ணாமலையே எவ்வளவு பிரம்மாண்டமா இருப்பாருங்க. பாருங்க மக்களே, இதுதான் வந்து இந்த ஊர் பேரு நம்ம குப்பநத்தம் அணையிடுவாங்க. அது சில்ட்ரன்ஸ் பார்க். இது குழந்தைங்களோட வந்தீங்கன்னா ஜாலியா விளையாடலாங்க. நல்ல பீஸ்ஃபுல்லான பிளேஸ். என்ன ஒண்ணு குழந்தை பிரச்சனை தான் இருக்கும். பாருங்க எதிர்க்க பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. இந்த அணை ரொம்ப ஆழமா இருக்குங்க. இங்க வந்தா அது குளிக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அது செய்யாதீங்க. இது வீடுக்கே ரொம்ப ஆபத்தான அணை. ரொம்ப ஆழம் தான் வருது. முதல்ல இருக்கும் ஆமாங்க. ஆரோக்கியா நமது கிராமங்களில் இருந்து ஆரோக்கியா நல்லா இருக்கு. மக்களே இப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த கிளைவர் கோயில் அது வரைக்கும் தாங்க ரோடு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஆஃப் ரோடு தாங்க. நம்ம அட்வென்ச்சர் பைக்ல இருந்தோம்னா இங்க மஜா பண்ணலாம். பார்த்தாலே தெரியும் எந்த அளவு நம்ம இப்ப இன்டீரியரா இருக்கோம்ட்டு. அதை இக்னோர் பண்ணீங்க. இத பாருங்க, இந்த ரோடு பாத்தீங்கன்னா உண்மையிலுமே நல்லா இருக்குங்க. இது வரைக்கும் வந்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோடுன்னே சொல்லலாம். ஏன்னா அங்கெல்லாம் ரோடு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னதான் ரோடு கிளியரா இருந்தாலும் கிளைமேட் நல்லா இருந்தாலும் இங்க வந்து எப்படின்னா அந்த ஒரு சேச்சுரேஷனே ஃபுல்லா மாறிடுது. ஒரு மாதிரி அப்படியே வைபா இருக்கு இடம். அதுவும் இல்லாம எப்படி சொல்றது, அளவுனா இருக்கு பிளேஸ் ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியா. ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா. ஏதாவது அனிமல்ஸை பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். எங்களுக்கு ஒரு அனிமல்ஸ் கல்ல மாட்டிச்சு. இந்த ஊர் கவுண்டர் வந்தீங்கன்னா 2 ரோடு பிரிவுங்க. இதுல வந்து இந்த மேல் நோக்கி போற மாதிரி ஒரு ரோடு இருக்கும். அதுல போங்க, நல்லா இருக்கும். அங்க 4 பேர் உட்காந்து இருப்பாங்க. அவங்க கிட்ட வழி கேட்டா கூட நமக்கு தாராளமா சொல்லுவாங்க. இந்த பாருங்க குட்டி ஐனா ராஜ் ஓட் கட்டுறீங்க திருவண்ணாமலை. மினி சுவிட்சர்லாண்டே உள்ள இருக்கு. வேலை இருக்கு. மினி சுவிட்சர்லாண்டே இங்க இருக்குங்க. இதே விண்டர் சீசன் வந்தா பச்சை பச்சையா இருக்கிறதுல போய் வெள்ளை வெளியும் ஆயிடும் பனியால.
இந்த இடம் பாத்தீங்கன்னா உண்மையிலுமே சொல்றேன், நான் பார்த்த வியூல ரொம்ப பெஸ்டான வியூங்க. சுத்தி 360 டிகிரிக்கு மலை பாத்தீங்களா, எல்லா டைரக்ஷன்லயுமே மலை இருக்கு. நடுவுல நாங்க இருக்கோம், அதுவும் தரை வந்து சமமா இருக்கு. அது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. எங்க வண்டி சவுண்டை தவிர வேற எந்த ஒரு சவுண்டுமே இங்க கேட்காதுங்க. பாத்தீங்களா, எந்த ஒரு சவுண்டுமே கேட்கல. அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு பாருங்க. வெயிலோடு விளையாடி கத்தமாக அடிக்கிறது பாருங்க. பாக்கலாம், இன்னும் வேடிக்கை பாக்கலாம். வராதான் வசல்டா தம்பி, வருமா போ. கட்டிக்குது செல்லம், போதமா போ செல்லம். தங்கம், மாடு தங்கம், போதமா போங்க. கட்டிதான் போகுது. கட்டிதான் இருக்கு, வாங்கிருச்சுன்னா பயபுள்ள. போ கிட்ட போ. அவங்ககிட்ட மாடுதான், பொம்பளை மாடு. நம்ம பயந்து ஆம்பளை தான் பொம்பளை மாடலே. வண்டி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் தாங்க வரும். அதுக்கப்புறம் நம்ம இறங்கி ட்ரெக்கிங் தான் போனோம். எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில. நாங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். இது எப்போது பார்த்தீங்களா, வழி இப்படி தான் வரணுன்றாங்க. இது எப்போது பாருங்க வழி. மக்களே, அட் லாஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம். நடந்து போயிட்டு இருக்கோம், இன்னும் போனோம். ட்ரெக்கிங் ரோடு ஆரம்பிச்சிச்சு. வண்டி வந்துச்சுன்னா இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க. அங்கே ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்குது. அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம மாட்டி இப்படியே போயிடணும். நடந்து தாங்க போகணும். கொஞ்சம் ஈவினிங் டைம் வந்தால் ரிஸ்க்கு தாங்க. ஏன்னா ஃபுல்லாக சுற்றி செடியாக இருக்குது. பாம்புலாம் அது நைட் டைம்னா. இப்போயே கொஞ்சம் பார்த்து போங்க, கேர்ஃபுல்லாக போங்க. நடந்து போயிட்டே இருக்கோங்க. இதெல்லாம் தண்ணி போகும்னு நினைக்கிறேன். இப்போ தண்ணி வரதெல்லாம் தெரில, எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. நாங்கள் அது வீட்டுக்குள்ளேயே வந்துட்டோம் நினைக்கிறேன், தப்பி. இதோ போகுது அதோட அங்கே இருந்துச்சு. பார்ப்போம், எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருந்துருப்பாங்க. எவ்வளோ பெரிய ஆழமாக பாருங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலை அடிவாக வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற விலங்கினம்லாம் மனுஷங்களோட ஒன்றிணைஞ்சு வாழுதுங்க. அவ்வளோ ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது இந்த இடம். அப்படியே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு என்ன தான் நமக்கு டிப்ரெஷனாக இருந்தாலும், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாதுன்னா தாராளமாக இங்கே வரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊர் ரொம்ப அமைதியாகவே இருக்குது. இங்கே இருக்க மக்களும் ரொம்ப அமைதியான காமான பீப்புளாக தான் இருக்காங்க. இது வரைக்கும் யாருமே எங்களை ஒரு வார்த்தை கூட கேட்கல. யார் நீங்கள், எங்கேருந்து வரீங்க, உங்களுக்கு என்ன இங்கே வேலை அப்படிலாம் கேட்கல. ஏன்னா நாங்கள் போகிற வழியே ஒவ்வொரு வீடையும் தாண்டி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். எங்களை யாருமே எதுவுமே கேட்கல. அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ ஒரு அமைதியான ஊர் இதுன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஃபால்ஸ்லேருந்து தண்ணி வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். குளிப்போமான்னு தெரில. ஆனால் நாங்கள் வந்து அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபால்ஸை பார்க்க தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். எங்கேருந்து வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து. இதெல்லாம் நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் அந்த சிட்டியில் இருக்கிற சைடில் அவங்களால இதெல்லாம் நம்மளாலாம் பார்க்க கூட முடியாது. உங்களால் பார்க்க முடியாது, நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கு தான் நான் இருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அங்கே போவேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோங்க. ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு வந்து கடைசியாக அதை பார்த்தாச்சுங்க. இப்போ நாங்கள் பேல்கில்ஸ் மாதிரி காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த செடி இது எதுக்கு ப்ரோ? இது ஸ்டார்ட் ஆகிதான் பேல்கில்ஸ் ரேஞ்சு நான் காட்டினேன்.
இந்த செடியில் என்ன இருக்குன்னு தெரியல. நான் வேறு செடி காட்டுறேன். இவ்வளோ இதுதான் வந்து பாருங்க, கிட்ட போயிட்டோம். சவுண்டு நல்லா கேட்குது. அப்போ தான் தண்ணி வருதுன்னு அர்த்தம். பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு. வா, செம்ம கூலிங்காக இருக்குங்க தண்ணி. அங்கே ஒரு கேங் இருக்காங்க, அங்கே ஏதோ பண்ணுறாங்க. அது நமக்கு தகலாது. ஏதோ இதான் அது ஊர் கண்டனூர் வாட்டர் ஃபால்ஸ். நம்ம ரீல்ஸில் பார்க்கறது எல்லாமே இந்த ஒரு ஃபால்ஸ் தாங்க. இந்த ஃபால்ஸ் தான் நம்ம எல்லா ரீல்ஸ்லேயும் பார்க்குறோம். இதுதான் பேங்காக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களும் பாருங்கள். இதோ பாருங்கள் மக்களே, கடைசியாக அந்த ஊர்கண்டனூர் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸு. நம்ம எல்லா ரீல்ஸ்லேயும் சரி, எல்லா இன்ஸ்டாகிராம் போனாலே ஒரு டைம் ஃபுல்லாக இந்த ஒரு வீடியோ தான் ஃபுல்லாக பாப்புலராகவே இருந்துச்சு. இங்கே வர ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் சொன்னாங்க. எதுவுமே கிடையாது. நம்ம மாட்டின பைக் எடுத்து நம்ம மாட்டின ஜாலியாக வரலாம். எந்த ஒரு காசும் கிடையாது உள்ளே வரத்துக்கு. பாருங்கள் மக்களே எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்ட்டு. தண்ணியும் அவ்வளோ கிளியராக இருக்குங்க. வந்தீங்கன்னா ஜாலியாக பசங்க கூட குளிக்கலாம். பயங்கரமான ஒரு பிளேஸுங்க இது. தண்ணி நிறையா இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது மேலே இருந்ததாங்க கரெக்டாக தண்ணி வருது. எவ்வளோ பியூராக இருக்குது பாருங்க. பங்கமாக இருக்கா, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போய் பாசி எடுத்து சாதனை பண்ண போகிறோம். பாருங்க, ஏறிட்டுனா இறங்கிறது ரொம்ப கஷ்டம். சப்ஸ்கிரைபர் கொடுத்த சேலஞ்சா பண்ணிதான் ஆகணும். லைட் கிரீன். டார்க்காக இருக்கிறத விட லைட்டாக இருக்கும். ஆ ஆ அதோட பஞ்ச் ஆயிடு. எப்படி எடுத்துட்டு வருவேன்? ஒன்னும் ஏறா. எடு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா எடு. அந்த செடி இருக்குப்பா, செடி எடு. பாஸ் போதும். இந்த செடி எடுறா. இங்க பார்த்தா தானே சொல்ல முடியும். உன் கால் இருக்கா? உன் கால்ரா. இங்க அங்கடா. இது நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்த சேலஞ்ச் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கேர்ஃபுல்ரா. ரொம்ப எடுத்துட்டியாடா. வா, கீழே ஏன்னா இன்னொரு கவர் இருந்தால் கூட போட்டுக்கலாம். உள்ள போட்டவனா வரல, என்ன லைட்டாக மண்ணுலாம் இருக்குது.
பார்த்து பார்த்து பார்த்து. ஏய், பார்த்து வா. போதுண்டா, தண்ணி பிடிக்காத. அது என்ன செடி தொங்குது? பிடிங்கி பாரு. வேணாம் 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 வேணாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுதான் என்னோட கடைசி ஆசை. ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வேணும். கேரளா ஏறிட்டேன், எனக்கு எப்படின்னு தெரியல, வழுக்குது. வரவா? இதுலயே வா, வழுக்காது. இதுலயே வந்தீங்கன்னா வழுக்காது. இல்ல ஸ்கேட் பண்ற, அப்படியே ஸ்கேட் பண்ற. நான் இங்க பிடிச்சிக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன டாஸ்க்கை நான் முடிச்சுட்டேன். சப்ஸ்கிரைபர் யாருன்னு கடைசியில் சொல்கிறாங்க. அவர்தான் நம்ம சேனலுக்கு முதல் சப்ஸ்கிரைபர். மக்களே, இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.